friends, welcome to Joe Beauty Salon and Bridal Studio. இன்னைக்கு day 2க்கான class என்னன்னு பார்த்தீங்கன்னா CTM process. CTM னா cleansing, toner, moisturizer. C means cleansing, T means toner, M means moisturizer. ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நம்ம அந்த மேக்கப்புக்காக அதனுடைய ஸ்கின்னை நம்ம க்ளீன் பண்ணி டோனிங் பண்ணி மாய்ஸ்சரைசர் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம கிளென்சிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா கிளென்சிங் நல்லா டீப்பாக எடுத்து அவங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணினோம்னா அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸு டர்ட்டி எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம டோனரை யூஸ் பண்ணி நல்லா காட்டனில் எடுத்து டோனரை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி டேப் பண்ணணும். எதுக்கு நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுவோம். கிளென்சிங் பண்ணும்போது ஸ்கின்ல போல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம அப்படியே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் அந்த போல்ஸில் போய் ஃபில் ஆகி ஆக்னி அப்புறமா நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரி கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா டோனர் யூஸ் பண்ணி ஆகணும். டோனர் பண்ணதுக்கப்புறமா நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இங்கே தாங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுல நிறைய 3 டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுட்டு ஸ்கின்னை 3 விதமாக பிரிப்போம். அந்த 3 விதத்துக்குமே 3 விதமான மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம என்ன ஸ்கின் டைப்புக்கு மேக்கப் போடுறோன்னு ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணுங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் நல்ல திக்கு க்ரீமி அப்புறமா க்ரீமியாக இருக்கிற க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். நல்ல ஹைட்ரேட்டிங் க்ரீம்ஸும் யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணணும். இதே ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா லைட் வெயிட்டாகவும் ஜெல் பேஸில் இருக்கிற க்ரீம்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் ஹைட்ரேட்டிங் ப்ளஸ் ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு மேக்கப்புக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் நல்ல பிராண்டட் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுங்கள். என்ன ஸ்கின் டைப்புக்கு நம்ம மேக்கப் போடுறோன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் நம்மளுக்கு மேக்கப்புக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி சிடிஎம் ப்ராசஸ் கம்பல்சரி பண்ணிட்டு தான் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ.